அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் ரெடி தான் வரவா, சுக்கிரன் நான் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த வேளையில் ஏப்ரல் 7ஆம் தேதி முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவே வீரியத்துடன் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகமும் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்னென்ன மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று விரிவாக பார்க்கும் போது, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும் போது நிச்சயமாக முதன்மையான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது, அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் நான் ரெடி தான் வரவா, சுக்கிரன் உச்சத்துல வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான பணிகள்ல புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்குரிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு, சூரியன் மற்றும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. மொத்தமாக 4 கிரகநிலைகள் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்கிரன் விளக்குகிறார். எனவேதான் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சூரியனின் பகை கிரகமாக சுக்கிரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் புது அத்தியாயம் துவங்கக்கூடிய நேரமாக மிக சிறப்பான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க சந்திரன். எனவே எண்ணிய காரியங்களை கவன சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைந்திருக்கிறது. சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடம் இருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கிரனுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனின் சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகிறது. எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக சுக்கிரனின் சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. மிக விரைவில் சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னதாக இந்த தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில் தான் வீற்றிருக்கிறார்.
ஆட்சி பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட சுக்கிரன் மிக சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது. இந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை பெற்ற தவளையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே தவளை என்றால் இரண்டிலும் வாழக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. அப்படிதான் இந்த தவளைக்கும் அது போன்ற சக்தி உண்டு. இந்த தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் தவளை சுற்றி திரியக்கூடிய இடங்கள் அனைத்திலும் கடுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி வதைக்க தவளை அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது. சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது. அந்த பானையில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகிறது அந்த தவளை. குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்த இடத்தில் சற்று குளிர் கம்மியாக இருக்கிறது என்பதை உணருது. அதற்கு பிறகு அந்த பானையில் இருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது. எனவே வெளியில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்த வெப்பமான ஒரு தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட்டாக உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை பிறகால் சூடுபடுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பானை குடம் சூடு ஏற ஏற இந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தின் தன்மையானது உணர ஆரம்பிக்கிறது. இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று இந்த குடத்தின் உள்ளே தங்கிவிடுகிறது. முதலில் நன்றாக தான் இருந்தது. சற்று வெப்பமடையும் போது கூட இந்த தவளைக்கு அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளை அந்த குடத்திற்குள்ளே இருந்தது. இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குடத்தின் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறது. அப்போது இந்த தவளை இதற்கு மேல் இந்த சூட்டை தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும் போது அதன் சக்தி முழுவதையும் இழந்து வெளியே தாவக்கூட முடியாத அளவிற்கு அந்த பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கிறது. இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் எனக்கு இந்த வேலைதான் வரும், இந்த வேலைதான் சௌகரியமாக இருக்கு, இதை விட்டு எனக்கு வேறு வேலையே தெரியாது என்று சில நேரங்கள்ல ஒரு கம்ஃபர்டான சூழ்நிலையில் நாம் அகப்பட்டு கொள்கிறோம். இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல, பல காரணங்களை கூட சொல்லலாம். கிரகநிலைகள் சரியில்லை, எனக்கு திறமை இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் தவிக்கும் போதுதான் நாம் செய்த தவறை உணர்கிறோம். ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன, அத்தனையும் தவறவிட்டது. அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்வில் பல வாய்ப்புகளை தவற விட்டிருப்போம். ஆனால் இந்த தருணத்தில் நான் ரெடிதான் வரவா, சுக்கிரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். நவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்த வேளையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதீத பலத்துடன் குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மிக விரைவில் கர்மஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே குருவின் 9ஆம் இட சஞ்சார அமைப்பு என்பது நிச்சயமாக பல நன்மைகளையும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான தொல்லைகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையில் புதிய அத்தியாயம் துவங்கும் நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதீதமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். குடும்ப வருமானம் உயரக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எதில் தாமதத்தையும் தடையையும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து வருவதற்கான யோகம் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரன்
அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கு ராசியின் அதிபதி ராகு மற்றும் நீச்சம் வக்ரம் பெற்ற புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே 4 கிரக நிலைகள் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் சுகாதிபதி உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் எதிர்பாராத பல தடைகள் சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் வெகுவளவுல அலைச்சல் நிச்சயமாக குறையும். ராசியின் அதிபதியான சூரியனும் மிக விரைவில் 9 உச்சம் பெற போகிறார். எனவே சூரியனுடைய சஞ்சார அமைப்பில் பாதிக்கு மேல் கடந்ததால் பல்வேறு வகையான அலைச்சல்களும் வெகுவளவில் குறைகிறது. சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் உச்சம் பெறுவதற்கான யோகத்தை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய மிக முக்கியமான தருணமாகவும் காலகட்டமாகவும் பார்க்கப்படக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் அஷ்டமத்தில் சென்றிருப்பதால் சில அலைச்சல்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. ஆனால் அவை வெற்றி வாய்ப்புக்கு அடித்தளம் எடுகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். கல்வியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 9 சுக்கிரன் உச்சத்திலும் இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில தேவையில்லாத அலைச்சல்களை பெண்மணிகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சப்தம பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் பதிகிறது. அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது படுவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. சப்தமஸ்தானம் ஆகிய 7 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் வலுவாக மங்களகரகனான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே சுப நிகழ்வுகளில் திட்டமிடும் போது சற்று கவனம் தேவை. ஏனென்றால் மங்களகரகனும் சனியும் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய். உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் எந்த விதமான பணியையும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று முடிவெடுக்க வேண்டாம். வாய்ப்புகள் சரியாக கிடைக்கும் போது அதை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டாலே நிச்சயமாக கண்டச்சனியின் பாதிப்புகள் வெகுவளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு குறையும். சப்தமஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் கூட சுக்கிரன் உச்சம் பெற்றும் குரு 9 இருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான யோகம் தொழில்துறையில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு